உங்கள் 16 டைம் ஜான்சினா பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் கொடுக்குறாரு. கொடுத்த உடனேயே அந்த கமெண்டரை கூப்பிட்டு வழக்கம் போல் என்ன கிரேட்டஸ்ட் எவர் சாம்பியன் சொல்லுன்னு சொல்கிறாரு. Ladies and gentlemen, your greatest ever undisputed WWE Universal Champion John Cena அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கும் போது ஒரு ரசிகர் காலியான பியர் பாட்டில் இருக்குல்ல அதை தூக்கி எறிகிறாரு. இதை பார்த்த ஜான்சனை பார்த்தீங்கன்னா கடுப்பாக்கி ஸ்டாப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அந்த பியர் பாட்டிலை எடுத்து அப்படியே கீழே போட்டுட்டு இப்போ திருப்பி சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், உங்களுடைய கிரேட்டஸ்ட் எவர் அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன் ஜான் சீனா சொல்லியாச்சு. அடுத்து ஜான்சனா பேச ஆரம்பிக்கிறாரு. நாளைக்கு உங்களுடைய குழந்தை பருவ நாயகன், உங்களுடைய சைல்ட்ஹுட் ஹீரோ இறக்கப் போகிறான், அதுவும் ஏன் கையால். நீங்கள் இந்த இடத்துல பியர் பாட்டிலை குடிச்சிட்டு என் முகத்துக்கு நேராக தூக்கி எறிகிறீங்கல்ல, இந்த விஷயம்லாம் டோட்டலி மாறப்போகுது. ராண்டி ஆர்டனை பற்றி நான் பேசுகிறத விட அதை செஞ்சு காட்டுறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். 25 வருஷமாக இந்த ரிங்கில் நான் ராண்டி ஆர்டன் கூட பேசியிருக்கிறேன். 100 தடவைக்கு மேலே எங்களுக்குள்ள சண்டை ஏற்பட்டிருக்குது. பஸ் திஸ் டைம் இஸ் லாஸ்ட் ஒன். இந்த கடைசி தடவை நான் உங்கள் குழந்தை பருவ நாயகன் சைல்டுஹுட் ஹீரோ ராண்டி ஆர்டனை வீழ்த்தி நான் யார் அப்படிங்கிறத நிரூபிக்க போகிறேன். நாளைக்கு 3 விஷயம் நடக்க போகுது. ஹெஸ்டல், ராயல்ட்டி, ரெஸ்பெக்ட். இந்த ஹெஸ்டல், ராயல்ட்டி, ரெஸ்பெக்ட், இந்த 3 விஷயங்களும் ராண்டி ஆர்டனுக்கு பக்கத்தில் கூட வராத விஷயங்கள். ராண்டி ஆர்டன் ஒரு விஷயம் என்ன சொல்லுவான்னு தெரியுமா? தான் ஒரு லெஜண்ட் கில்லர், லெஜண்ட், பல பேரை வீழ்த்தி நான் சாம்பியனாக இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். பல லெஜண்டை வீழ்த்தி இருக்கிறேன். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் எவராக நான் அவனுக்கு ஒரு விஷயத்த சொல்கிறேன். லெஜண்ட் கில்லர் ராண்டி ஆர்டனை லெஜண்டான ஜான்சனா வீழ்த்திட்டான் அப்படிங்கிற பேர் வரும். என்னை பார்த்தா என்ன உங்களுக்கெல்லாம் கோவம் வருதா? ஏன் 20 வருஷமாக ஜான் சீனான்னு சொல்லிட்டு எல்லாருமே கொண்டாடினீங்க, குழந்தைங்களாம் தூக்கி வச்சு கொண்டாடினீங்க. எனக்கு பிடிச்ச மாதிரி கடைசி வருஷம் இது என்னோடய வருஷம், எனக்கு பிடிச்ச மாதிரி நான் கெட்டவனாக இருக்கேன். அது உங்களுக்கு பிடிக்கலையா? உங்களுக்கு பிடிக்கிறது பிடிக்காமல் போட்டு நீங்கள் எல்லாருமே ஒரு ஃபேக்கான ஒரு விஷயங்கள். ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ராண்டி ஆர்டன் கூட நான் 32 தடவை ஓடி இருக்கிறேன். அது 32 தடவையில் இது 33வது தடவை. இதில் கண்டிப்பாக நான் உங்களுடைய குழந்தை பருவ நாயகனை வீழ்த்துவேன். ராண்டி ஆர்டன் ஒரு 3rd ஜெனரேஷன் ரெஸ்லர். அவன் 3 தலைமுறையாக பார்த்தீங்கன்னா ரெஸ்லிங் பண்ணிகிட்டு இருக்கேன். அவங்க அப்பா ஆர்ச்சன், பாபாச்சன் எல்லாருமே சண்டை போட்டுட்டு இருக்கலாம். ஆனால் நான் அவனை புரிஞ்சுக்கிறேன். நான் கஷ்டப்பட்டு உழைப்பால் உயர்ந்தவன். எனக்கு பேக்ரவுண்டில் அப்பா தாத்தாலாம் இல்லை, நான் தான். ஜான் சீனா அப்படிங்கிற ரெஸ்பெக்டான ஒரு பேர் பின்னாடி வருதுன்னா நான் அதுக்கு முன்னாடி என்னென்ன வேலை பார்த்தேன். எங்கள் அப்பா பணக்காரரா, எங்கள் தாத்தா பணக்காரரா? ராண்டி ஆர்டன் மாதிரி நான் கிடையாது. ராண்டி ஆர்டன் உனக்கு 3 தலைமுறை, எனக்கு ஒரே தலைமுறை. ரெஸ்பெக்ட். ராயல்ட்டி அப்படிங்கிறது உனக்கு சுத்தமாக கிடையாது. உன் கூட இருக்கிற டீம் மெம்பர்ஸே நீ அட்டாக் பண்ணுவேன், பின்னாடி இருந்து ஆர்கேவை போடுவேன். அண்ட் கடைசியாக நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். ரெஸ்பெக்ட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது நீ என்ன பார்த்து கற்றுக்க. அண்ட் கடைசியாக உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். லெஜண்ட் கில்லர் ராண்டி ஆர்டன் நாளைக்கு இந்த லெஜண்ட் ஜான்சனாவிடம் சாக போகிறார் அப்படின்னு ஜான்சனா பேசிகிட்டு இருக்கும்போதே திடீர்னு பின்னாடி இருந்து ஒருத்தர் ஆர்கேவை போட வராரு. சரி, நம்ம ஜான்சனா பார்த்தீங்கன்னா அது ராண்டி ஆர்டன் தான் சொல்லிட்டு போட்டுட்டு போட்டுட்டு சாம்பியன்ஷிப்பை தூக்கி காட்டுறாரு. பட் ஆனால் அந்த இடத்துல நிற்கிறது பார்த்தீங்கன்னா ராண்டி ஆர்டன் இல்லை, வேற ஒருத்தர். யூ கேன் சி மீ. ஜான்சனா ஒரு விஷயம் சொல்லுவார்ல, என்ன நீங்கள் பார்க்க முடியாதுன்னு. அந்த மாதிரி ராண்டி ஆர்டன் யூ கேன் சி மீ போட்டுட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா தான் தெரியுது இதுக்கு முன்னாடி அடி வாங்கினது ராண்டி இல்லை, இப்போ தான் நிற்கிற ராண்டி. வழக்கம் போல் ஜான்சனாக்கு ஆர்கேஓ போட்டுட்டு சாம்பியன்ஷிப்பை தூக்கி காட்டி நான் சாம்பியன் ஆவேன் அப்படிங்கிற மாதிரி காட்டியிருக்காரு. சரி, இதே விஷயம் நாளைக்கு ரிசல்ட்டாக நடக்குதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.